Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஹலோ குட்டீஸ், இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல நானும் ஆனியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஆனி? ஓகே, இப்போ நம்ம பிளஸ் ப்ரோக்ராமை நம்ம ஒரு சூப்பரான ப்ரேயர் சாங்கோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. Which art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சூப்பராக ப்ரேயர் சாங் பண்ணீங்க. இப்போ நான் எல்லாரும் எந்திரிச்சிருந்து ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். I wanna be like Jesus, think like Jesus, do what He would do. In every way, everywhere, every day, let His love and grace shine through. I wanna be like Jesus, so that Jesus will be seen in me. Father, help me be like Jesus. குட்டீஸ், சூப்பராக ஆக்ஷன் பண்ணீங்க. ஒரு சூப்பரான சாங்க்கு ஆக்ஷன் பண்ணிட்டோம். இப்போவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏசப்பாவை வர்ஷிப் பண்ண போகிறோம். வர்ஷிப் பண்ணலாமா? Worship பண்ணலாமே. Praise the Lord. நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜெப பாடலை பாட போகிறோம். இன்னும் தேவை உம் கிருபை போதுமே தேவா, இன்னும் தேவை இந்த கிருபை என்று சொல்லி சேர்ந்து எல்லாரும் பாடலாமா? தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உரியது. தாழ்மை உள்ளவர்களிடம் உங்கள் கிருபை தங்குகிறதே தகப்பனே. Thank you, Jesus. தாழ்மை உள்ளவரீரே, தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரீரே, தங்கிடுதே கிருபை.
ஒர்ஷிப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம். அக்கா, ஸ்டோரி பார்க்கறதுக்கு என்ன தீம்? குட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன தீம்ன்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கம்மிங் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படின்னா பியாட்டிடியூட்ஸ். பியாட்டிடியூட்ஸ்னால் என்னன்னு தெரியுமா நீ? உனக்கு தெரியலையா? ஓகே, நான் சொல்லிடுறேன். பியாட்டிடியூட்ஸ் அப்படின்னா சுப்ரீம் பிளெஸட்னஸ். ஓகேவா? நீங்கள் வந்து பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் நம்ம வந்து நிறையா சீக்குவலாக அப்படி கடகடகடன்ட்டு வர மாதிரி ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்போ அந்த தீமில் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன தீம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எளிமையினால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஜெஃப்ரி அண்ணா ஒரு சூப்பரான ஸ்டோரி சொல்ல வராங்க. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸ்டோரி கேட்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஓகே, கேட்கலாமா? கேட்கலாமே. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராம்ல அண்ணா உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதுவும் இந்த வாரம் என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகே, இந்த வாரத்தோட மனப்பாட வாசனம் என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படி தானே? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தான் என்ன? ஆவியில் எளிமையாக இருக்கிறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாத்துக்கும் எல்லாமே புரிஞ்சிருக்கோம். ஓகே, இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஜீசஸே சொன்ன ஸ்டோரி. ஓகே, ஜீசஸே நம்மளுக்காக சொன்ன ஸ்டோரி தான் இது. லூக்கால 18வது அதிகாரத்தில் இந்த ஸ்டோரி இருக்குது. ஓகே, என்ன அப்படின்னா, ஒரு பரிசேயர் இருக்காரு, அது போக ஒரு டாக்ஸ் கலெக்டர், டாக்ஸ் வாங்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா, டாக்ஸ் கலெக்டர் ஒருத்தர் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்றதுக்காக போறாங்க. எதுக்காக போறாங்க? சர்ச்சுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறாங்க. வெரி குட். ஓகே, ஸோ அப்படி போகிறப்போ ரெண்டு பேருமே ப்ரேயர் பண்ணுறாங்க. அவங்களோட ப்ரேயர் எப்படி ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு காட் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பரிசேயர் இருக்கார் இல்லையா, அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அவர் எப்படி ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா, நல்லா எந்திரிச்சு நின்று சர்ச் அண்ணாந்து பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுக்காக எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அண்ட் வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம்னா ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிடாம இருந்து உங்களுக்காக நான் உபவாசம் இருந்து ப்ரேயர் பண்ணுறேன். என்னோட பாவங்களுக்கெல்லாம் நான் என்ன சம்பாதிச்சாலும் அதில் 10ல் 1 பங்கு நான் தவறாமல் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன். நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறாரு ஒருத்தர், டாக்ஸ் கலெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவரை மாதிரி நான் கிடையாது. அவர் ஒரு பாவி. ஓகே, அவர் என்ன பண்ணுறாரு, நிறையா பேர்கிட்ட ஏமாற்றி நிறைய காசெல்லாம் வாங்கி வைக்கிறாரு, எக்ஸஸாலாம் டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாரு. ஓகே, நான் அவர் மாதிரி கிடையாது ஏசப்பா. நான் வந்து யாரு? நான் வந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணி நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அது படி நடக்கிற நான் ஒரு நல்லவன். ஓகே, ஸோ அதனால எனக்கு நீங்கள் எல்லாமே நல்லதாக தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த யார் ப்ரேயர் பண்ணுறாரு? இந்த பரிசேயர் ப்ரேயர் பண்ணுறாரு. இந்த வரி வசூலிக்கிறவர் இருக்கார் இல்லையா, டாக்ஸ் கலெக்டர், இவர் எப்படி ப்ரேயர் பண்ணுறாரு அப்படின்னா, இவரோ பாவி. அப்படி தானே? இவரால் சார்ச்சுக்கு உள்ளே வந்து நடுவில் கூட நிற்க முடியல. எப்படி நிற்கிறாருன்னா, ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு. ஓகே, ஒதுங்கி நின்று ப்ரேயர் பண்ணுறாரு. நான் பாவி தான்ப்பா, நான் பாவி தான் எனக்கு தெரியும். நான் நிறைய பேரை ஏமாற்றி என்ன பண்ணுறேன், டாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என் மேலே மனதுருகாமல் இருந்தீங்கன்னா, ஓகே, என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நிமிந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஓகே ரொம்ப மனசு உருகி அந்த இடத்துல ஜெபம் பண்ணுறாரு. ஓகே, இப்போ ஜீசஸ் கேட்குறாங்க, இந்த 2 பேரில் ரிட்டன் வீட்டுக்கு சர்ச்சுக்கு போகும்போது 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது யார் கடவுளையும் அவங்களோட கூட்டிகிட்டு போயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, 2 ப்ரேயர் நம்ம பார்த்தோம். ஒருத்தர் நல்லா கம்பீரமாக நின்று அண்ணாந்து பார்த்து, நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, நான் இப்படி பண்ணியிருக்கிறேன், நான் அப்படி பண்ணியிருக்கேன், உங்களுக்காண்டி நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன் ஏசப்பா. அதனால என்ன சொல்கிறாரு, அவரை பற்றியே பெருசாக பேசுகிறாரு. அப்படி தானே? அதே நேரத்தில் இன்னொருத்தர் எப்படி இருக்கிறாரு, ஆவியில் எளிமை உள்ளவரா எப்படி ஜெபம் பண்ணுறாரு, நான் பாவி தான், ஆனால் நீங்கள் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது, என்னை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி மனதுருக்கி ஜெபம் பண்ணுறாரு. ஆவியில் எளிமை உள்ளவரா ஜெபம் பண்ணுறாரு. ஓகே, இப்போ இந்த 2 பேரில் யார் ரிட்டன் வீட்டுக்கு போகிறப்போ ஏசப்பாவோட வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க, மன்னிப்போட வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி. இந்த 2வது ஆள் யார்? அது அந்த டாக்ஸ் கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான்.
வீட்டுக்கு போகும்போது ஆண்டவரோட போயிருப்பாரு. ஏன்? அவரு ஆவியில் எளிமை உள்ளவரா ஜெபம் பண்ணாரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? ஆவியில் எளிமையா இருக்கிறதுனா எப்படி? என்னால என்னோட டேலண்ட், நான் ரொம்ப நல்லா பேசுறேன், எனக்கு வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்னைய பத்தி பெருமையா நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எப்படி இருக்கிறேன்? ஆவியில் எளிமை உள்ளவனா நான் இல்லை. ஓகே, நான் ஆவியில் பெருமை உள்ளவனா இருக்கிறேன். நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் எப்படி இருக்கணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தானே பாக்கியவான்கள். அப்ப நான் என்ன சொல்லணும்? நான் என்னதான் நல்லா பேசினா கூட, என்னதான் எனக்கு நிறைய டேலண்ட் இருந்தா கூட, ஓகே, நீங்க எல்லாமே நீங்க தான் எனக்கு கொடுத்தது. அந்த டேலண்ட் எல்லாமே யார் கொடுத்தது? நீங்க கொடுத்தது தான். நீங்க மனசு வைக்கலனா, நீங்க என் மேல மனதுருகலனா, என் டேலண்டா இருக்கட்டும், என்னோட படிப்பா இருக்கட்டும், என்னோட திறமையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது எனக்கு எந்த ஒரு வகையிலையும் சப்போர்ட் பண்ணாது. இது எல்லாம் என்கிட்ட இருக்கு, ஆனா நீங்க என்கிட்ட இல்லை அப்படின்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நீங்க என்கிட்ட இருக்கீங்க, இது எதுவுமே என்கிட்ட இல்லைனாலும் என்னால எப்படி ஷைன் பண்ண முடியும்? சூப்பரா ஷைன் பண்ண முடியும். நீ க்ரஷ் பண்ணி ஒரு டஸ்ட்பின்ல போட்டா கூட நான் அங்கிருந்து மீண்டு வந்து என்ன பண்ணிடுவேன்? பெருசா ஷைன் பண்ணுவேன், லைஃப்ல சூப்பரா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த வசனத்தோட அர்த்தமா இருக்கு. ஓகேயா? ஸோ நாமளும் எப்படிப்பட்ட பிள்ளைங்களா இருக்கணும்? ஆவியில எளிமை உள்ளவங்களா இருக்கணும். நம்மளை குறித்து எப்பயுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? பெருமையா பேசவே கூடாது. அதுவும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணும்போது எல்லாமே நம்ம குறித்து, நான் தான் இவ்வளோ நல்லவனா இருக்கனே, நான் அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படுறேனே, நான் தான் அவனை மாதிரி சேட்டை பண்ணலையே, நான் இவனை மாதிரி சேட்டை பண்ணலையேன்னு சொல்லி நம்ம எப்பயுமே பேசக்கூடாது. நம்மளை பார்க்கணும். நம்மளுக்கு தெரியும், ஓகே, நம்ம பண்ண தப்புகள், மீறுதல்கள், ஓகே, நிறைய பாவம் பண்ணி இருப்போம். அது எதுவுமே எல்லாமே நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆண்டவர்கிட்ட போகும்போது மன்னிப்பு கேட்கணும். ஓகே, ஆவியில் எளிமை உள்ளவர்களா நம்ம போனோம் அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது நம்ம எப்படி இருக்கலாம்? ஆண்டவரோட நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆண்டவர் எப்பயுமே நம்மளோட இருப்பாரு. ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருக்கணும். ஓகே, இருப்போமா? எல்லாரும் இருப்போம், அப்படிதானே? தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் ஒரு வாட்டி சொல்லிருங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ். காட் பி வித் யூ ஆல். பை பாய். ஃப்ரெண்ட்ஸ், சவாலி பிடிச்சிருந்துதா? இப்போ இந்த டீம்ல இருந்து ஒரு சூப்பரான நம்ம ரிவ்யூஸ் படிக்க போறோம். இங்க பைபிள்ல எடுத்துட்டு வரீங்களா குட்டீஸ்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி பைபிள் வசனம் படிப்போம். நீங்கள் உங்கள் பைபிள்லாம் எடுத்துட்டிங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? நான் வந்து திருப்பியும் சொல்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இந்த வசனம் வந்து ஈஸியாக இருக்குல்ல? நீ வந்து சீக்கிரமாக படித்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு அனுப்பி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மெமரி வர்ஸை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் ஆனி? நெக்ஸ்ட் நம்ம ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனிங் ஸ்டார். ஹலோ குட்டீஸ், இந்த ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் மூலிமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ ஷைனிங் ஸ்டார் பற்றி பார்க்க போகிறோம். அவங்க யாருன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாமா? எஸ் குட்டீஸ், ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியத்தில் இருந்து வந்து ஆண்டவரால் தொடப்பட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்முனைப்போடு செயல்பட்ட ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் பேர் என்ன தெரியுமா? ஜாஷுவா மார்ஷ்மேன். எஸ், ஜோஷ்வா மார்ஷ்மேன். அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து 1768ஆம் ஆண்டு எந்த கண்ட்ரியில் பிறந்தாரு? இங்கிலாந்துல பிறந்தாங்க. ஆமாம், இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தாங்க. இவருடைய தந்தை என்ன தொழில் செய்து வந்தாங்க? நெசவு தொழில்மா. ஆமாம், இவருடைய தந்தை வந்து நெசவு தொழில் செய்து வந்தாங்க. ரொம்பவுமே ஏழ்மையான குடும்பம். சமுதாயத்தில் வந்து பெரிதாக சொல்லிக்கொள்கிற அளவுக்கு ரொம்ப அடையாளமான ஒரு நபராக இல்லை. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தார் நம்ம ஜாஷ்வா மார்ஷ்மேன் அவர்கள். அவங்களுடைய வாலிப வயதில் வந்து ஏசப்பாவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் வந்து முழுமையாக ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்திலிருந்தே நான் ஏதாவது ஏசப்பாக்காக செய்யலும்
ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுடைய உள்ளத்துல வந்து நம்ம வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சாதாரண மனிதர்களா இருக்கக்கூடாது, ஏதாச்சும் நம்மளால முயன்றதை ஏசப்பாக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம். மார்ஷ்மேன் அவர்கள் வந்து பிரிஸ்டல் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமியில சேர்ந்து ஆண்டவருடைய காரியங்களை இறையியல் படிப்பை படிச்சுட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்ல, நிறைய லாங்குவேஜஸ் அந்த டைம்ல வந்து கத்துக்கிட்டாரு. லாட்டின், கிரீக், ஹீப்ரூ, சீரியா இது போன்ற மொழிகள் எல்லாம் கற்று அதுல வந்து பெரிய புலமை வாய்ந்தவரா மாறினாரு. ஏசப்பாக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணிட்டே இருந்தது. அதனால ஆண்டவருடைய காரியங்களை பத்தி நிறைய படிக்க ஆரம்பிச்சாங்க. பேப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி மூலமா மந்த்லி வந்து ஒரு மேகசின் அவங்க வெளியிடுவாங்க. இந்த மேகசினை இவர் வந்து கண்டினியூஸா படிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப என்னாச்சு அபி? அந்த மேகசின்ல வில்லியம் கேரி பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த மேகசின்ல இந்தியாவில் ஊழியம் செய்துட்டு இருந்த வில்லியம் கேரி அவர்களுடைய ஊழியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்தியாவில் வந்து அவங்க வந்து எந்த மாதிரி எல்லாம் ஊழியம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேகசின்ல படிச்சாங்க. அதன் மூலமா அவர் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனாரு. நானும் இந்தியாவுக்கு போய் வில்லியம் கேரி அவர்களோட இணைந்து அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தன்னை முழுவதுமா அர்ப்பணிச்சாங்க. அர்ப்பணிச்சது மாத்திரமா உடனே வந்து இந்தியாவுக்கு கிளம்புனாங்க. 1799 வருடம் நம்ம இந்தியாவுக்கு, இங்கிலாந்துல இருந்து நம்ம இந்தியாவுக்கு அவங்க வந்தாங்க. இந்தியாவுக்கு முதல்ல அவங்க எந்த ஊர்ல வந்து இறங்குனாங்க அபி? கொல்கத்தால வந்து இறங்குனாங்க. ஆமா, கொல்கத்தால செராம்பூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து இறங்குனாங்க. கப்பல்ல இருந்து இறங்கின உடனே அவர் செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? என்னம்மா செஞ்சாங்க? கப்பல்ல இருந்து இறங்கின உடனே அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடியும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய மண்ணுல கால் வைத்த உடனே வந்து அங்க அந்த இடத்துல அவர் முழங்கால் படியிட்டு தன்னுடைய இரு கரங்களையும் கூப்பி ஆண்டவரை நோக்கி நன்றி செலுத்த ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரம் வந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, இந்த கண்ட்ரிக்கு என்னை முதல்ல நீங்க அனுப்பியிருக்கிறீங்க, இந்த கண்ட்ரியில நீங்க என்ன கொண்டு என்னெல்லாம் காரியம் செய்ய நினைச்சிருக்கிறீங்களோ அதற்கு என்னை முழுவதுமா உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை குறித்து நீங்க நினைத்திருக்கிற திட்டம் வந்து நிறைவேறதுக்கு வந்து நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், என்னை முழுவதுமா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷ்மேன் அவர்கள் வந்து தன்னுடைய ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. அதற்கப்புறமா அவங்க வந்து அந்த செராம்பூர்ல வந்து அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க குட்டீஸ். வில்லியம் கேரி, மார்ஷ்மேன், வாட் இவங்க 3 பேரும் இணைந்து ஆண்டவருடைய பணியை சிறப்பா செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவருடைய பணியை பற்றி மட்டும் சொல்லாம இந்திய மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையாக கல்வி வந்து இருந்துச்சு. அதையும் வந்து நிறைவேற்றுவதற்கு மார்ஷ்மேன் அவர்கள் ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. மார்ஷ்மேன் அவர்கள் வந்து கொல்கட்டால வந்து ஆங்கில வழி கல்வியை வந்து ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம மார்ஷ்மேன் அவர்களுடைய மனைவி ஹேனா அவர்கள் வந்து வங்காள வழி கல்வி முறையை வந்து ஆரம்பிச்சாங்க. இது போல வந்து கல்வித்துறையிலையும் அவங்க வந்து சில காரியங்களை வந்து மக்களுக்காக செய்துட்டு வந்தாங்க குட்டீஸ். இன்னும் ஜோஷுவா மார்ஷ்மேன் அவர்கள் வில்லியம் கேரி அவர்களோட இணைந்து தன்னுடைய ஊழியத்தை எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பயன்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வர்ற வாரங்களில் நம்ம பார்க்கலாம் குட்டீஸ். அன்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஜோஷுவா மார்ஷ்மேன் பற்றி பார்த்தோம். குட்டீஸ், இதோட கண்டினியூஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கும் இருக்கு. ஓகேவா? ஓகே அனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்குறோம்? இப்போ நம்ம சூப்பரான ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் பார்க்க போகிறோம். இன்றைக்கி லெசனில் அழகாக ஜெஃப்ரி அண்ணன் எப்படி நம்ம தாழ்மையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்குறாரு, பெருமைப்படுறவங்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ எல்லா விதத்திலும் ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் த லார்ட் வில் லிஃப்ட் யூ அப். ஓகே, சரி, இது நமக்கு வந்து ஒரு மனிதன் வச்சுங்களேன். இப்போ நம்ம இதை வந்து ப்ளோ பண்ண போகிறோம். ஸோ இதில் பெருமை உள்ள ஒரு மனுஷன், சரி, எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசுகிறது, நான் தான் எனக்கு தான், எங்கள் வீடு தான், அப்படி இப்படிலாம் பேசுகிறவங்க என்ன, எப்போ பாரு அவங்கள பற்றி பெருமையாக பேசிகிட்டே இருப்பாங்க. துதி கனம் மகிமையெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, பளிச்சுன்னு இருப்பாங்க, எல்லாருக்கு முன்பாகவும் பெரிய ஹீரோ மாதிரி இருப்பாங்க. ரைட்டா? அட்ராக்டிவாக இருப்பாங்க. அவங்க சொல்லும்போதெல்லாம் இவங்களாம் பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பூஸ்ட் பண்ணிக்கொள்வாங்க, தன்னைத்தானே உயர்த்தி கொள்வாங்க. யார்? இந்த பெருமை உள்ள ஆட்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பாங்க, நமக்கு அழகாக தெரியும். ரைட்டா?
ரொம்ப எப்பவும் ரொம்ப மேட்டுமையாக இருப்பாங்க. இதனால தான் மேட்டுமையான தூதர் ஒருத்தர் அவங்க சேனையெல்லாம் கீழே தள்ளி அவங்க தான் இப்போ பிசாசுகளாக இருக்காங்க இல்லையா? சரி, இப்போ இவங்க மின்னிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப பிரகாசமாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் எப்போதுமே சில பிரச்சனைகள் நமக்கு வரும், பல சோதனைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும். அதுதான் இதுன்னு வச்சுருங்களேன். அது வரும்போது என்ன செஞ்சுருவாங்கன்னா, இவங்கள எங்கே போனாங்கன்னே தெரியாது, காணாமல் போயிடுவாங்க. ஆனால் தாழ்மை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் பிரகாசமாக தெரியாது, சரியா? அந்த கல் போல் தாழ்மையாக இருப்பாங்க. அவங்க எப்போதுமே ஏசப்பா உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. அதான் பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ஆவியில் எளிமையே உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ நம்ம எப்பொழுதுமே நம்மை தாழ்த்த வேண்டும். எப்போதுமே நம்மளை என்ன செய்யக்கூடாது, பெருமையாக பேசக்கூடாது, பெருமையாக நடந்து கொள்ளக்கூடாது. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்வாங்க, கிருபை தருவாங்க. எப்போதுமே ஹம்பிளாக இருப்பது நல்லது. அப்போ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை இந்த கல்லை கொஞ்சம் கூட உடைக்க முடியாது. நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னையிலேருந்து ஒரு நல்ல பாடத்தை படிச்சுக்கிட்டீங்க, எப்போதும் ஹம்புளாக இருக்கிறது. ஓகே ரைட், நெக்ஸ்ட் வீக் இதோட ஒரு நல்ல ஒரு ஆப்ஜெக்ட் லெசனோட உங்களை சந்திக்க வருவாங்க. இந்த பிளஸ் ப்ரோக்ராமை தொடர்ந்து பாருங்கள். காட் பிளஸ் யூ. கெனடி அங்கிள் சொல்லி கொடுத்த ஆப்ஜெக்ட் லெசன் சூப்பராக இருந்துச்சா? குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம்ல இருந்து நமக்கு குவிஸ் ரெடியா இருக்குது. ஓகே, ஜினி ஆண்டியை வெல்கம் பண்ணிடலாமா? என்னென்ன கொஸ்டின் கேட்க போறாங்கன்ட்டு. ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இன்றைக்கும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்னைக்குள்ள ப்ளஸ் ப்ரோக்ராமில் நம்ம ஜெஃப்ரி அண்ணா வந்து ஏசு இந்த உலகத்திற்கு எதுக்காக வந்தார் அப்படின்ட்டு 3 பாயிண்ட் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தானே? அந்த பாயிண்ட்டை வந்து நாங்கள் உங்களை எழுத சொல்லியிருந்தோம். அந்த பாயிண்ட் இப்போ என்னென்னலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நல்ல ரோல் மாடலாக இருக்கிறதுக்காக வந்தார். செகண்ட் பாயிண்ட்டு, ரட்சிப்பு கொடுக்கறதுக்காக வந்தார். தேர்ட் பாயிண்ட் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். செகண்ட் கொஸ்டின், மெய்ஞானபுரம் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு எந்த கவர்னரால் திறந்து வைக்கப்பட்டது? ஆன்சர், சென்னை மாகாண கவர்னர் நேப்பியர் அவர்களால். தேர்ட் கொஸ்டின், எந்த கிராம மக்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்தனர்? ஆன்சர், வெள்ளையன் விளை. ஃபோர்த்து கொஸ்டின், குட்டீஸ், லாஸ்ட் இயர் 2024 ஜீசஸ் வந்து உங்களுக்கு செய்த நன்மைகள் ஆசீர்வாதங்களில் ஏதாவது 2 பாயிண்ட் உங்களுக்கு எழுதி அனுப்ப சொல்லியிருந்தோம். அதை நிறைய பேர் எழுதி அனுப்பியிருக்கீங்க. அவங்க யார் யாரெல்லான்னு பார்த்துடலாமா? அதோட கிராஃப்டும் நிறைய பேர் செய்து அனுப்பியிருக்கீங்க. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? ஆன்சர்ஸ் அனுப்பின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் வந்து கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஜோசுவா மார்ஷன் எந்தெந்த மொழிகளில் புலமை பெற்றவர்? செகண்ட் கொஸ்டின், மார்க்மேன் எவ்வாறு வில்லியம் கேரியின் ஊழியத்தை பற்றி தெரிந்து கொண்டார்? தேர்ட் கொஸ்டின், இந்த வாரம் ஸ்டோரியின் தீம் என்ன குட்டீஸ்? இந்த கொஸ்டினோட ஆன்சரில் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க.
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லாரோட ஃபேவரட்டான பப்பட் டான்ஸ் பார்க்க போறோம். வண்ண வண்ண மீன்கள் துள்ளி துள்ளி ஆடுதே, படைத்த தேவனை நம்பியே பயமில்லாமல் நீந்தி ஆடுதே. வண்ண வண்ண மீன்கள் துள்ளி துள்ளி ஆடுதே, படைத்த தேவனை நம்பியே பயமில்லாமல் நீந்தி ஆடுதே. இயேசு எங்களை படைத்தார், படைப்பின் மகுடம் நாங்களே. இயேசுவை நம்பும் எங்களை நிச்சயம் காப்பார் என்றுமே. இயேசுவை நம்பும் எங்களை நிச்சயம் காப்பார் என்றுமே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ப்ரேயர் பண்ண என்ன செய்யணும்? கடத்த சொல்லிட்டீங்க, கை குப்பி முழங்கல் போட்டு கண்ணு முன்னோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இன்னைக்கு முதலாக ஒரு நியூ சிலபஸ்குள்ளே வர்றீங்க. அருமையான பிரதர் கென்னடி, ஷீலி கென்னடி மற்றும் என்டையர் டீம் நேர்த்தியாக உங்களுக்கு பிளான் பண்ணி பாக்கியவான்கள் என்கிற டாப்பிக்கில், ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமை வர நாட்களில் கொடுக்க இருக்கிறாங்க. இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது தான் நேரடியாக சொன்ன முதலாவது பாக்கியவான் என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மனத்தாழ்மை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்படி உங்கள் ஆத்துமா இல்லை பாறுதல் அடையும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கார். பார்த்தீங்களா? அந்த மனத்தாழ்மை, தாழ்மை உள்ளுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே, உங்களுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைப்பா, இந்த நாள் முழுவதும் நீங்கள் தான் என்னை வழி நடத்துனீங்க, என்னை ஜெயிக்க வச்சது நீங்கள் தான்ப்பா, என் பிரயாணத்தை நீங்கள் ஆசீர்வதிச்சு நீங்கள் தான், நல்லா படிக்க வச்சது நீங்கள் தான்ப்பா, பெற்றோர் கீழ்ப்படி வச்சிங்க, நல்ல சாட்சியை பெற்றுக்க, ஒவ்வொன்றுக்கும் அந்த கிரெடிட் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பழகிருங்க. ரைட்டா? உங்கள் பெற்றோர் நல்லா மதிங்க. ரைட்டா? இந்த உலகத்துக்கு நீங்கள் வர்றதற்கு காரணமாக இருந்தவங்க இல்லை, நீங்கள் தேர்ந்தெடுக்கல, கர்த்தர் இந்த கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நல்லா கனம் பண்ணுங்க, ஊழியில் கனம் பண்ணுங்க. ரைட்டா? உங்களுக்கு இந்த ப்ளஸ் நிகழ்ச்சியை கொடுக்குற எல்லா டீச்சர்ஸையும் நல்லா கனம் பண்ணுங்க, தேங்க் பண்ணுங்க. இந்த ஸ்பிரிட், இந்த கிறிஸ்துவ இயேசுவின் இந்த சிந்தை உங்களுக்குள்ளும் வர ஆண்டவர் கிருபை தருவாராக. நம்ம எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் நல்லா கண்ணை மூடிட்டீங்களா? கைகளை கூப்பிட்டீங்களா? வெரி குட் பாய் கேர்ள். தம்பி தங்கச்சி ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே, சிறு பிள்ளைகளுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான அந்த புதிய பாடத்திட்டம் ஆண்டவரே ஏற்படுத்தப்பட்டு நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு ஆண்டவரே இன்னைக்கு முதல் பாடத்தை பிள்ளைகள் நடத்த தந்த கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு சொல்லப்பட்டு அந்த மனத்தாழ்மை, உங்கள்கிட்ட இருந்த மனத்தாழ்மை எங்களுக்குள்ள வரட்டும் இயேசுவே. நாங்கள் உண்மை போல மாறணும். அந்த மரண பரியந்தம் ஆண்டவரே பிதாவுக்கு நீர் கீழ்ப்பணிந்து மாதிரியை வச்சு போயிருக்கீங்கப்பா. ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து எங்கள் வாழ்க்கை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவே. அப்படி கிருபை எனக்கு வேணும்ப்பா, இன்னும் வேணப்பா. உமக்கு எதிராக நான் வந்துடவே கூடாதுப்பா, உம்மை அசட்டை பண்ணிடவே கூடாது, உம்மை நிராகரித்திடவே கூடாதுப்பா. வழியிலெல்லாம் உம்மை நினைத்து கொள்ள கிருபை தார். பிள்ளைகளை ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த ஆண்டு இருக்கிற எல்லா பாடத்திட்டத்தையும் ஆசீர்வதித்து ஜெயமாக்குதாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா காம்படிஷன்ஸில் பிள்ளைகள் கலந்து கொள்ள, எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸையும் நிறைவேற்ற நீர் கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெனல பிதாவே, ஆமென். God bless you. குட்டீஸ், இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நானும் ஆனியும் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye bye. Audio Jungle.